பத்தியம்னு சொல்லி ஒவ்வொன்றா முடிக்கிறதுக்குள்ள நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எதுதான் சாப்பிட்றது. இவ்விதமாக நீங்கள் உங்களுடைய உணவை முறையாக சாப்பிட வேண்டும் என்றால் உங்களுடைய விரலை கவனியுங்கள். முதல் ரேகை, விரலுடைய முதல் ரேகை, இதற்கு மேலாக உணவை எடுக்கக்கூடாது. இந்த அளவுதான். உணவை நீங்கள் பிக்கும்போது முதல் ரேகை, அதற்கு மேலாக உணவு நீட்டக்கூடாது. அந்த அளவு இருக்கும்போது நுண்ணி நாக்கில் மட்டும்தான் வைத்து சாப்பிட முடியும். இன்னொரு டிப்ஸ், எப்படி சாப்பிட்றது. அளவை அதிகமாக பிக்கும் பொழுது முடியாது. ஒவ்வொரு முறையும் உணவை துவைத்து விட்டு வெளியில் திருப்பி சாப்பிட முடியாது. எனவே எடுக்கும் பொழுது குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் ரேகையை உணவு தாண்டக்கூடாது. குழந்தை கூட சாப்பிடும் பொழுது கைகளால் சாப்பிட வேண்டும். ஸ்பூனில் சாப்பிடுறது, ஃபோர்க்கில் சாப்பிடுறது. நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறேன். அந்த கெட்ட உதவிகளை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய விரல்களை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துகிறீர்களோ விரல்களில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அந்த உணவை தொடும் பொழுதும் ஒரு சுவை இருக்கிறது.